ஏன் இப்படி எல்லாம் பண்றா? வர வர சின்ன குழந்தைய மாறிட்டான். பிடிவாதம் பிடிச்சிட்டு போனை எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணுவேனா? நானும் பாத்துடுறேன் எவ்வளவு நேரம் எடுக்காம இருக்கிறான்னு. அடச்சே, இன்னைக்கு என்ன எல்லா போனும் வேலை செய்யாம போயிடுச்சான்னு? என்ன வந்தது இந்த போனுக்கு? இன்னைக்கு தப்பிச்ச, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நான் மாட்ட தான் போறேன். ராதிகாவும் பக்கத்துல இல்ல, இருந்தாலாவது பழி தூக்கி போடலாம். கிடைச்ச வரைக்கும் மெதுவா எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் எவ்வளவு வேலை போகும்னு தெரியலையே. 2 லட்சம், 3 லட்சம், இல்ல பிரதீப் சொல்லிருக்கானே ஒரு படம் பண்ணணும்னா மினிமம் 1 கோடி இல்ல 2 கோடி வேணும்னு சொன்னானே. ஆனா அவ்வளோ பணம் சேர்க்கிற வரைக்கும் நான் இங்கே தங்குனேன்னா தேவா என்ன பைத்தியமே ஆக்கிடுவான். என்கிட்ட இருந்து அவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. என்கிட்டயா கோச்சுக்கிறான்? ஹீரோயின் ஆகிறதுக்கு பணம் மட்டும் தேவையில்லைன்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். சின்ன மருமகளே, வாங்க பாட்டிமா. என்ன கோவமா? நீ சூட்கேஸ் எடுத்து வைக்கும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் கூட அப்படிதான் உன்ன மாதிரியே கோவப்படுவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூட்கேஸ் எடுத்து வச்சுடுவேன். இந்த மாதிரி சூட்கேஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் போறேன் போறேன்னு சொல்லியே புருஷனை ஒரு 2-3 நாள் ஏமாத்துவேன். ஆனா போகவே மாட்டேன். ஆனா இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல, 4 உதா அவனை போட்டேன்னு வச்சுக்கோ, தன்னால அவன் பின்னால வருவான். இல்ல பாட்டிமா, அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. தேவா என் மேல கோவப்பட்டது நியாயம் தானே பாட்டிமா? ஆக்சுவலி பத்தினி தர்மம்னா புருஷனை சந்தோஷமா வச்சுக்கிறது தானே. பட் அத நான் சரியா செய்யலையே. இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்கேன்னு நினைச்சா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இது பாரு, அவன் செஞ்சதுக்காக நீ அவன் மேல கோவப்படக்கூடாது. என்ன, நீ தானே அவனோட ட்ரீம் கேர்ள். இது என்ன விளையாட்டு தேவா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம்னு தெரியுமா உனக்கு? ஏன்டா பதிலி பேச மாட்டேங்கிற? நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு சின்ன மருமக எவ்வளவு வேதனைப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? நானே பயந்து பயந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நீ பிடிவாதம் பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துற. நீ உனக்கே நல்லா தெரியும் தேவா, ஒரு பொண்ணு தான் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தானா அங்க எல்லாரையும் விட அவ புருஷன் தான் அவளுக்கு ஆதரவா இருக்கணும். ஆனா நீ அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேங்கிற. உனக்கு புரியலையா தேவா? உண்மையை சொல்லு. சுசி அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு கேவலமா பேசும்போது கூட நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்த. அதோட அந்த இடத்தை விட்டு எழுந்து வேற போயிட்ட. 4 பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணு தலை குனிகிற மாதிரி பண்ணிட்ட. அதுக்காகத்தான் நாம இந்த ஊருக்கு வந்து சின்ன மருமகளை கொண்டு வந்தோமாடா.
அவளை அவளை நீதானே செலக்ட் பண்ண, விரும்பின இல்ல அவளை. அவளை அவமானப்படுத்துற அளவுக்கு உனக்கு எப்படிடா இவ்வளவு தைரியம் வந்தது? நாங்க உனக்கு சொல்லி கொடுத்தது இவ்வளவுதானா? அவ உன்னோட பொண்டாட்டிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த வீட்டு சின்ன மருமக அவ. உங்க உண்மையான சின்ன மருமக இவ இல்லம்மா. தேவா, என்னடா சொல்ற இப்போ? சொல்லுடா, சொல்லு. இப்போ எதுக்கா இப்படி சொன்ன? அதுக்கு காரணம் என்ன? காரணம் அம்மா, நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பொண்ணு வேணா இவளா இருக்கலாம். நான் விரும்பின பொண்ணு இவ இல்லம்மா. இவ அந்த பொண்ணு இல்ல. நான் விரும்பின பொண்ணு இவ இல்லம்மா. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் விரும்பின பொண்ணு இவ இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பொண்ணு இவ இல்ல. தேவா, இவ அந்த பொண்ணு இல்லம்மா. என்னடா என்ன சொல்ல வர நீ இப்போ? எனக்கு எதுவுமே புரியல தேவா. என்னடா சொல்ற நீ? நான் உண்மையதாமா சொல்றேன். அந்த கண்ணன் கோவில பார்த்தது இந்த பொண்ணு இல்ல. ஆனா இவ கூட சடங்கு சம்பிரதாயம் என்ன வேணா நடந்திருக்கலாமா? இவ கூட சடங்கு சம்பிரதாயம் நடந்திருந்தா கூட நான் விரும்பின சின்ன மருமக இவ கிடையாதுமா. எனக்கு பிடிச்ச பொண்ணு இவ இல்ல. நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பொண்ணு இவ இல்ல. நான் எல்லாத்தையும் விட அவளை ரொம்ப நேசிக்கிறேம்மா. அவ நிச்சயமா இந்த பொண்ணு இல்லம்மா. அவ வேற ஒருத்தி. நீதானடா சொன்ன சாஸ்திரி பொண்ண விரும்புறேன்னு. அப்ப நீதானே சொன்ன. அத நம்பிதானே நாங்க அவங்க கிட்ட பேசினோம். அதுக்கப்புறம் தானே நிச்சயதார்த்தம் கூட பண்ணினோம். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொன்னேன். அவளும் ஒரு சாஸ்திரியோட பொண்ணுதாமா. ஆனா எப்படி, எங்க இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சன்னு எனக்கு தெரியலமா. என்ன ஏமாந்தேன்னு சொல்லுடா. நீதானே விஷாக்காவை பத்தி எங்க கிட்ட சொன்ன. அதுக்கப்புறம் தானே பேச்சே ஆரம்பிச்சோம். எல்லா ஏற்பாட்டையும் அதை நம்பி தானே பண்ணோம். நீ மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா? கன்னியாதானம் பண்றதுக்கு முன்னாடி மண்டபத்துல நீ அவகிட்ட தனியா பேசணும்னு சொன்னியே. நீ பேசினதுக்கு அப்புறம் தானே நாங்க எல்லாத்தையும் முடிச்சோம். ஆனா இப்ப இப்படி சொல்றியடா. நான் விரும்பின பொண்ணு இவ இல்லைன்னு. அப்புறம் ஏண்டா இவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்ட? அங்க அவ கழுத்துல மாங்கல்யத்தை போட்டியேடா நீ. அவ நெத்தியில குங்குமத்தை வச்சியே. என்னோட கல்யாணம் விஷாக்கா கூட நடந்ததை நான் ஒத்துக்கிறேம்மா. அப்போ ஆனா என் கண்ணு முன்னாடி எப்பவுமே இருக்கிறது அவ ஒருத்தியோட முகம்தாம்மா. அது நான் விரும்புற பொண்ணோட முகம்தாம்மா. அவளோட முகம்னு நினைச்சுதாம்மா இவளோட கழுத்துல அன்னைக்கு நான் மாங்கல்யத்தை போட்டுட்டேம்மா. நான் அன்னைக்கு அவ நெத்தியில குங்குமத்தையும் வச்சுட்டேம்மா. ஏண்டா இப்படி பைத்திய மாதிரி பேசுற? என்னென்னவோ வளர்றியடா. தேவா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. விஷாக்கா தான் உன்னோட பொண்டாட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் அவதான் எங்க சின்ன மருமக. ஊருக்கு முன்னால கூட அவதான் நம்ம சின்ன மருமக. யாரு என்ன நினைச்சாலும் நான் அதை பத்தி கவலையே படலாமா.
அம்மா, நான் விரும்பினவ தான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா இருக்க முடியும். அவ தான் சின்ன மருமகளா வரணும்னு நான் விரும்புறேன். இத பாருங்கம்மா, இது அவளோட தான். நான் ஒருத்தி விரும்புறேன்னு உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவளை முத பார்க்கும்போது இது எனக்கு கிடைச்சது. அன்னையில இருந்து நான் அவளை அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அவளை நெருங்க முடியல. மனசுல நினைச்சதையும் என்னால அவகிட்ட சொல்ல முடியல. அவகிட்ட பேசுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்ததுன்னா அன்னைக்கு அவகிட்ட பேசி உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்திருப்பேமா. இவதான் உங்க சின்ன மருமகன்னு சொல்லி இருப்பேன். இப்படி உங்க முன்னாடி நின்னு நான் அழுதுருக்க மாட்டேமா. உன் பொண்டாட்டி விஷாகா தாண்டா. முறைப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவ இப்போ உன் பொண்டாட்டி இல்லங்கிற. வேற யாரோ ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணு இல்லமா, அவதான் நான் விரும்பின பொண்ணு. இவ நான் விரும்பின பொண்ணு இல்ல. அவளுக்காக விஷாக்காவை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே எதிர்க்க நான் தயாரா இருக்கமா. அப்படியா? எந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி நீ கவலைப்பட தயாரா இல்லையா? இல்ல. எங்க சந்தோஷத்தை பத்தி கூட உனக்கு கவலை இல்லையா? கவலையே இல்ல. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி கூட உனக்கு கவலை இல்லையா? இல்ல. அப்படியா? உங்க அப்பாவோட மான மரியாதை பத்தி கூட நீ கவலைப்படல இல்ல? இல்ல இல்ல இல்லங்கிறலமா. ராதிகா அக்கா. ஹே நந்து, நீ விளையாட போலியா? இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா இல்ல? அதனாலதான் நான் என்னுடைய காளைய கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, உன்னோட காளை மாடு ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, என்னாச்சுக்கா? உங்க தலையில எப்படி அடிபட்டுச்சு? அது நான் கீழே விழுந்துட்டேன். எப்படிக்கா? எப்படியா? இப்படி 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 இப்படிதான். சரி, நீ கிளம்பு. திருவிழா நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. போ. இல்லக்கா, நான் அங்கே போறதில்ல. எல்லாரும் மாட்டுக்கு நல்ல அலங்காரம் பண்ணிருப்பாங்க. நான் என் மாட்டுக்கு அலங்காரம் பண்ணவே இல்லை. இதான் விஷயமா? நான் இதுக்கு அலங்காரம் பண்றேன். பாரு, இது அழகா இருக்கா? உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நான் இதுக்கு வேற போட்டு விடுறேன்.
நந்து, எங்க உன் கண்ணு மூடு. நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் காலை ரொம்ப அழகா இருக்க போது பாரு. நல்லா இருக்குக்கா. என்னம்மா இது? அவன் விளையாடுறதுக்கு போய் கொலுசு கொடுத்திருக்க, தொலைச்சிட போறான். பரவாயில்லம்மா, இதோட ஜோடி ஏற்கனவே தொலைஞ்சு போச்சு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அத காலைக்கு போட்டு விட்டதும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். வாக்கா போலாம். வா, திருவிழாக்கு போலாம் வா. நீ போ நந்து, நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? நம்ம 2 பேரும் இந்த மாட்டை வச்சு விளையாடலாம் வா. சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் தலை வாரிட்டு வரேன். இல்ல, தலையெல்லாம் வார வேண்டாம், இப்படியே நல்லாதான் இருக்கே வா. வாக்கா போலாம். நந்து இரு, வரேன். அவ நினைவா என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணுதான், இந்த கொலுசு. இந்த கொலுசை வச்சுதான் அவளை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன். அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட போறதில்லை. அவ நினைவா என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணுதான், இந்த கொலுசு. இந்த கொலுசை வச்சுதான் அவளை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன். அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட போறதில்லை. அப்படியெல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கொலுசு 4-5 கடையில மட்டும்தான் கிடைக்கும். என்ன அம்மி, அப்படிதானே? மறுபடியும் நீங்க கொலுசு கிடைச்ச ஊர்லயே போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ஊர் கடையில தான் கிடைக்கும். இந்த ஊர்ல இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு அந்த ஊருக்கு போறது ரொம்ப கஷ்டம். அந்த ஊர்ல இன்னைக்கு திருவிழா. गोपाल राधे राधे, गोविंद 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 गोपाल राधे राधे। गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, केशव माधव राधे राधे, गिरधर नागर राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, केशव माधव राधे राधे, गिरधर
माधव राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदा नंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद माधव राधे राधे गोविंद गोपाल राधे राधे இந்த கொலுசு உங்க கடையில வாங்கினதா பாருங்க. இல்ல இந்த கொலுசு எங்க கடையில வாங்கினது இல்ல. गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल இருந்தது. எங்க கடையில இந்த மாதிரி இருந்தது. ஆனா யார் வாங்குனாங்க, எப்ப வாங்குனாங்கன்னு எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. கரெக்டா பேரை சொல்றது கஷ்டப்பா. नारे